என்னுடைய பெயர் கனகராஜன். அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் பிராக்டிஸ் பண்ணுகின்றேன். அதாவது நம்ம முஸ்லீம் திருமணத்தில் முதல் மனைவி 2-3 மனைவிகள் கட்டிக்கொள்ளலாம் என்று சாரியத் சட்டம் சொல்லுவதாக இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் முதல் மனைவியினுடைய விருப்பம் இல்லாமல் 2வது மனைவி கட்டிக்கொள்கிறார்கள், 3வது மனைவி கட்டிக்கொள்கிறார்கள். அது சாரியத் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும். சரி, அதாவது முஸ்லீம்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதி இருப்பதாக சொல்கிறார்களே, அதை பற்றி என்ன ஷரியத் சட்டம் என்ன சொல்கிறது என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி இது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்று பார்க்குறோமே, அதுவே தப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு ஆண்கள் வாழ்வது என்பது அனைத்து மதத்தவர்கள், மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களுடைய பிரச்சனையாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிற மதத்தை சொல்கிறேன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, உதாரணத்துக்காக வேண்டிதான். இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முருகன் ஒரு கடவுளாக எல்லாருமே மதிக்கிறோம். அவர் 2 மனைவியோடு இருந்தார் என்று ஒத்துக்கொள்கிறோம். வள்ளி தெய்வானை என்று 2 மனைவியோடு இருந்தார்னு ஒத்துக்கொண்டால், அப்போ மனைவியோடு இருந்தார் என்று அவர் நம்ம வெறுக்கிறீங்களா? அப்போ எல்லாத்திலும் உள்ளது வழங்குகிறது. அதே மாதிரி கிருஷ்ணர் பாமா ருக்மணி அப்படின்னு கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அப்படி நம்ம புராணங்களில் பல மதத்தில் படிக்கிறோம். அப்போ அவங்களும் பல மனைவியோடு தான் வாழ்ந்துருக்காங்க. ராமரை தவிர்த்து பார்த்தீர்களேயானால் எல்லா புண்ணியர்களும் நினைஞ்சிருக்கிறாங்க பல மனைவியோட வாழ்ந்ததாகத்தான் எல்லாம் அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளில் இருக்கிறது. அப்போ முஸ்லீம் மத பிரச்சனையாக பார்க்காம எல்லா மதங்களையும் இப்படி ஒரு கான்செப்ட் இருந்துக்கிட்டே இருக்குது என்பதற்காக சொல்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்தவ வேதங்களை எடுத்து பார்த்தீர்களேயானால் ஆபிரகாமில் இருந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசிகள் எடுத்துக்கொண்டாலும், இயேசுவை தவிர எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட 100 கூட வருகிறது. பல மனைவியரோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் அவர்கள்லாம் நல்லவர்கள் என்றும் சேர்த்து, சும்மா ஒரு வரலாறாக இல்லை, அவங்கெல்லாம் தீர்க்க தரிசிகள், அவங்கெல்லாம் இறை நேசர்கள், நல்ல மக்கள் என்று கருதப்படக்கூடிய தாவீது ராஜாவில் இருந்து சாலமோனில் இருந்து அனைவருமே பல மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்ற ஐயா கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. பாண்டியன்கிற ஒரு ஐயா கேள்வி கேட்கும்போது கூட ஆபிரகாமுக்கு 2 மனைவி இருந்தாலும் அவரை சொல்லி காட்டினார். ஆபிரகாம் ஒரு நல்லவராக இருந்தார், அவர் 2 மனைவியோட வாழ்ந்தார் என்றெல்லாம் ஆபிரகாம் மட்டும் இல்லாமல் இன்னும் பலருடைய வரலாறுகளில் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறோம். நபிகள் நாயகம் காலத்திலையும் இதே மாதிரியான ஒரு சமூகத்தில் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அவங்க காலத்திலையும் எவ்வளவு மனைவி வேணாலும் வச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது. இது தொன்று தொட்டு இப்போ எல்லா மதங்கள்லையும் இருந்து வரக்கூடிய தொடர்ச்சியான ஒரு வழக்கம் என்கிறதை முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ நடைமுறைக்கு வருவோம். நம்ம நாட்டில் ஒருத்தன் 2வது கல்யாணம் பண்ணும் பொழுது முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள், கண்டிப்பாக பாதிக்கப்படுவாள். ஒருத்தன் 2வது கல்யாணம் பண்ணானே ஆனால் முதல் மனைவி பாதிக்கத்தான் படுவாள். எல்லா உரிமையும் அவளுக்கு மட்டுமே கிடைத்தது இப்போ பங்கு வைக்கப்படுகிறது. 2னா 2ஆக பங்கு வைக்கப்படும், 3னா 3ஆக பங்கு வைக்கப்படும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக முதல் மனைவிக்கு பாதிப்பு என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படி வரக்கூடாது என்று இருந்தால் அந்த முதல் மனைவி பாதிக்காத வகையில் தானே சட்டம் எழுதணும். நம்ம நாட்டில் உள்ள சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருவன் ஒருத்தியை மனைவியாக வைத்து கொண்டு 9 பேரை வப்பாட்டியை வைத்து கொண்டாலும் சட்டம் ஒன்றும் செய்யாது. சட்டத்தில் குற்றமா? நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவரோ கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரோ என்ன செய்கிறாரு, மனைவி என்று ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு துரோகம் செய்கிற விதமாக இன்னொரு 4 பெண்ணோட வாழ்க்கை நடத்துகிறார் என்று சொன்னால் அது எந்த சட்ட கிரவுண்டின் அடிப்படையிலையும் அவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது. கல்யாணம் என்று பண்ணினால்தான் முதல் மனைவிக்கு பாதிப்பு இல்லை. கல்யாணம் இல்லாமல் தொடர்பு வைத்து கொண்டிருந்தாலும் பாதிப்பா இல்லையா? பாதிப்பு என்பது கல்யாணம்ங்கிற சொல்லினாலையா உரிமை போகிறதுனாலையா? கல்யாணம் இவர் பண்ணலையே தவிர ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தியை எப்படி வப்பாட்டியை வைத்து சின்ன வீடுன்னு வைத்துக் கொள்கிறாரு, சின்ன வீடு என்று வைத்து கொண்டாலே இவளுக்கு பாதிப்பு தானே. அது எல்லா சமூகங்களும் இருக்குது, சட்டம் தடுக்கலையே. சட்டம் இந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் பலதார மனத்தை சட்டம் தடுக்கலைங்கிறீங்க, தடுக்கலை தான். அது அந்த வருது பின்னாடி வர்றேன். இந்திய சட்டம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை கல்யாணம் பண்ணுவதற்குத்தான் தடை இருக்கே தவிர வைத்து கொள்வதற்கு தடை இல்லை, சேர்ந்து வாழ்வதற்கு தடை இல்லை. அப்போ அதுக்கு எந்த விதமான கேஸும் போட முடியாது, நம்ம நாட்டு சட்ட பிரகாரம் போட முடியாது.
அதுக்கு இன்னும் அரசியலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் உதாரணமாக கூட நான் சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போவும் 2 மனைவியோடு தான் இருக்கிறார்கள். அவர் முஸ்லீமா? முஸ்லீம் அல்ல. அப்போ ஒரு மனைவி ஒரு துணைவி என்று சொல்லி கொண்டால் அவர்களை சட்டம் தண்டிக்காது கண் முன்னாடி பார்க்குறோமே. அதே மாதிரி திருநாவுக்கரசு இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு. அவர் 2 மனைவியோடு தான் இருக்கிறாரு. முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இருந்தார். அவர் 2 மனைவியோடு தான் இருந்தார், நம்ம கண்ணால் பார்த்தோம். அப்போ எத்தனை எழுத்தாளர் பாலகுமாரன் இருந்தார், அவர் 2 மனைவியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாரு. ராம்விலாஸ் பசுவாண்டு அதிக வாக்கில் ஜெயிச்ச எம்பி இருந்தார், அவர் 2 மனைவியோடு இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய உதாரணம் அழிக்கிட்டே போனோம். இவர்கள்லாம் முஸ்லீமா? முஸ்லீம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் கூட ஒரு மனைவி என்று வைத்துக்கொண்டு இன்னும் பலரோடு இருக்கலாம் என்று இருந்தால் இது அனைவருக்கும் உள்ள பிரச்சனையா, முஸ்லீம் பிரச்சனையா? முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள் என்பது கல்யாணம் செய்தால் மட்டும் பாதிக்கப்படுவாளா, கல்யாணம் செய்யாமலேயே சின்ன வீடு வைத்து கொண்டாலும் பாதிக்கப்படுவாளா? இது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒருத்தன் மனைவி இருக்கும்போதே சின்ன வீடு வைத்து கொள்ளாமல் தினசரி ஒப்பம் போட்டுட்டு போகிறான், வப்பாட்டிட்டு போகிறான். ஒவ்வொரு அந்த மாதிரி அடிக்கடி அந்த மாதிரி தவறான தொடர்பில் போயிட்டுருக்கான்னு வைங்க. இது நம்ம நாட்டில் குற்றமா? இதுக்கு தான் கேஸ் போட முடியுமா? இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் ஒருவன் விபச்சாரம் செய்வது குற்றம் கிடையாது. எது குற்றம்? விபச்சாரத்தை தொழிலாக செய்வது குற்றம். நம்ம நாட்டில் எது குற்றம் என்று சொன்னால் 2 பேர் விரும்பினால் செய்து கொள்ளலாம், அதுக்கு எந்த கேஸும் போலீஸ் போட முடியாது. அப்போ விபச்சார விடுதலை பிடிச்சிருமோ என்ன கேஸ் போடுவாங்க தெரியுமா? 2 பேர் விரும்பி செய்வாங்க, மாட்டிக்கிடுவாங்க. அப்போ போலீஸ் எப்படி ரெக்கார்டு எழுதுவாங்கன்னு கேட்டால், நாங்கள் பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தோம், இந்த பெண்மணி நின்று கொண்டு வா வா என்று ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டு அலங்கரித்து கொண்டு இருந்தால் அப்போது பாய்ந்து பிடித்தோம், தொழிலாக பண்ணதாக. 2 பேரும் விரும்பி போய் லாட்ஜில் மாட்டினா கூட கேஸ் அப்படி இருக்காது. இந்த பொம்பளை அலங்கரித்து கொண்டு வா வா என்று கூப்பிட்டால் அப்போது பாய்ந்து பிடித்து விட்டோம் அப்படின்னு தான் கேஸ் எழுதி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் உடனே தாக்கல் பண்ணி பொம்பளையை மட்டும் தண்டித்து ஆம்பளை விட்டுருவாங்க, தொழிலாக பண்ணான்னு சொல்லி. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், அப்போ இந்த விபச்சாரம் செய்து ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணிட்ட ஒருத்தன் போனால் அது முதல் மனைவி பாதிக்குமா பாதிக்காதான்? மனைவி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட போகிறான், இன்னொரு நாளைக்கு ஒருத்திட்ட போகிறான். அப்போ இந்த முதல் மனைவி பாதிக்கக்கூடாது என்ற சமூக அக்கறை தான் சட்ட வல்லுநர்களுக்கு இருக்குமையானால் அப்போ அவங்க என்ன பண்ணணும்? முதல் மனைவியை பாதிக்கக்கூடிய விபச்சாரம் தடுக்கப்பட வேண்டும். மனைவி அல்லாத ஒருத்தியோடு ஒருத்தன் எந்த வகையில் தொடர்பு கொண்டாலும் அவனை சிறையில் அடைக்க வேண்டும் சொன்னாங்களா? சட்டம் இருக்கா நம்ம நாட்டில்? அப்போ முதல் மனைவி பாதிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு கான்செப்டை பேசக்கூடியவர்கள் அதில் உண்மையாக இருந்தால் இதை தண்டிக்கணுமா இல்லையா? தண்டிக்க முடியாது. இன்றைக்கி சட்டத்தில் என்ன செய்ய முடியாது, அது தண்டிக்க முடியாது. இதை ஒரு அம்சத்தில் நம்ம பார்க்க வேண்டும். நீதிமன்றங்களில் சில தீர்ப்பு வந்திருக்குது. என்ன தீர்ப்புன்னு கேட்டால், ஒருத்தன் மனைவியோடு வாழ்கிறான், மனைவியோட வாழ்ந்துட்டு ஒரு வப்பாட்டியோட வாழ்கிறான். அரசாங்க ஊழியர், இவன் அரசு ஊழியராக இருக்கிறான். அரசு ஊழியர்னால் என்ன செய்வான்? 2வது கல்யாணம் பண்ணால் வேலையே போயிடும். 2வது கல்யாணம் பண்ணான்னு வைங்களேன், வேலை தான் போகும், தண்டிக்கவும் பட மாட்டாங்க, வேலை போயிடும். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், இது மனைவி அது துணைவின்னு சொல்லிக்கிறலாம். மனைவின்னு சொன்னதான் பஞ்சாயத்து. ஒன்றுக்கு பேர் மனைவி, இன்னொன்றுக்கு பேர் துணைவி, வேலையெல்லாம் போகாது. இப்படியே வேலை இருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டான், செத்து போயிட்டான். செத்து போன பிறகு அவனுடைய பென்ஷன் பணம் இருக்குல்ல, அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போகுது. கோர்ட்டில் கேஸ் போனால் கோர்ட் என்ன தீர்ப்பளிக்கணும்? மனைவிக்கு சொந்தம், வப்பாட்டிக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லணும். அது இல்லை, சட்டப்படி இல்லை. கோர்ட் என்ன சொல்லுது? அவர்கள் கல்யாணம் பண்ணாவிட்டாலும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறதுனால் 2 பேருக்கும் கொடுங்குது. எதே அரசு வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி அவனுக்கு பென்ஷன் வரும்ல, அது மாதிரி பிஎஃப் இந்த பணம் வரும்ல, ப்ராவிடென்ட் ஃபண்டு வரும்ல, அந்த தொகைகளை அது மாதிரி வேலை கொடுக்கணும்ல, ஒரு அரசு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கணும்னு அதில் எனக்கா உனக்காண்டு வரும் பொழுது அப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த முதல் மனைவி படிக்காத பொண்ணாக இருக்கிற காரணத்தினால, வப்பாட்டி படிச்சிருக்கிற காரணத்தினால் அந்த வப்பாட்டியை மனைவியாக கருதி அவருக்கு வேலையை கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. அதாவது பணத்தையும் கொடுக்க சொல்லுது சில வழக்குகளில் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய வேலையை யாருக்கு கொடுக்க சொல்லுது கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சா இல்லையா? வப்பாட்டிக்கு எப்படி கொடுக்க சொல்லுவேன் நீ? பொண்டாட்டியாப்ப ஒரு பக்கம் மனைவி இல்லைங்கிறீங்க, இன்னொரு பக்கம் மனைவிக்கு கூடிய உரிமை எல்லாமே இருக்குங்கிறீங்க, பென்ஷன் இருக்குங்கிறீங்க, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, அந்த குழந்தைகளை வப்பாட்டிக்கு பிறந்தாலும் இவன் தான் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை செலவு கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பளிக்கிறீங்க. அப்போ என்ன விளங்குது? கல்யாணங்கிற வார்த்தையை சொல்லாமல் எல்லாம் பண்ணிக்கிறான்.
மேட்ரு என்னன்னு கேட்டால் பொண்டாட்டின்னு வார்த்தை மட்டும் சொல்லாத, மற்றபடி எல்லாம் பொண்டாட்டி மாதிரி வச்சுக்க. இப்படி ஒரு சட்டம் இருந்தால் இதில் முஸ்லீமான இந்திய என்னென்ன எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது இப்போ நிலைமை. அது ஒன்று. அதே மாதிரி இந்தியாவில் வந்து தேசிய மகளிர் ஆணையம்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது பெண்கள் நலனுக்காக வேண்டிய பெண்கள் கமிஷன் ஒன்று இந்திய அளவில் மாநில அளவில் இருக்குது. இந்தியாவில் உள்ள தேசிய மகளிர் கமிஷன் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு. என்ன தாக்கல் பண்ணுறாங்க? இந்த ஆண்கள் வந்து பல பெண்களோடு வைப்பாட்டியாக சின்ன வீடாக வைத்துவிட்டு அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்க மறுக்கிறார்கள். அதனால் மனைவிக்கு கொடுக்குற எல்லா உரிமைகளும் சின்ன வீட்டுக்கும் கொடுக்கும்படி சட்டம் ஏற்ற வேண்டும். அதுதான கல்யாணங்கிறோம். அதை இயற்றிட்டா கல்யாணம் தானே, பொண்டாட்டி தானே. எதை மகளிர் ஆணையம் வந்து பெண் உரிமைக்கின்ற அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம், அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆணையம். அந்த ஆணையம் என்ன சொல்லணும்? முதல் மனைவி பாதிக்கப்படுற காரணத்தினால் இந்த சின்ன வீட்டுக்கு ஒன்று கொடுக்காதுன்னு சொல்லணும். எப்படி பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பரிந்துரை வந்து தினமலர் பத்திரிகையில் ஒரு பக்கத்துக்கு சிறப்பு ஆர்டிக்கலாக வந்திருக்குது. அப்போ பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த பரிந்துரை செய்தால் அது எதை காட்டுகிறது? மனைவியும் மனைவி தான், துணைவியும் மனைவி தான். காட்டுதா இல்லையா? கட்டின பொண்டாட்டியும் மனைவி தான், சின்ன வீடும் மனைவி தான். மனைவிக்கு ஒரு எல்லா உரிமையும் இருக்கிறது. கொடுங்க, கொடுக்கும்படி சட்டத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். காலம் கடந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆம்பளை பல பலவீனங்கள் கொண்டவனாக இருக்கிறான், ஆணுக்கே உள்ள பலவீனம் இருக்கிறது, அதுக்கு சில பெண்களும் காரணமாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் நடப்பார்களே, ஆனால் அதிகமான ஆண்கள் அந்த மாதிரி தடுமாற மாட்டாங்க. பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த இல்லறத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க, கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தலைக்கு மேலே தோளுக்கு மேலே புள்ள வளர்ந்துருச்சிக்கும் போது இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அவங்க அதை தவிர்க்கும் பொழுது நாமளும் என்ன செய்கிறான், அவங்களுக்கு தேவை இருந்தால் கூட என்ன செய்வாங்கன்னா மர்மம் எடுத்துட்டா இப்படி, பேத்தி எடுத்த பிறகு எப்படி, பேரன் எடுத்த பிறகு எப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு ஒரு ஆணுடைய உணர்வுகளை விட அவங்களுக்கு அந்த ஆசைகள்லாம் உண்டு, அதை அடக்கிக் கொள்வதன் மூலமாக அவனை புறக்கணிக்கும். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் வேறு மாதிரி போகிற ஆள் நேரத்தில் 25 வயசுக்காரன் போக மாட்டாங்க. தேடி பார்த்தீங்கன்னா 25 வயசுக்காரன் போய் பொண்டாட்டிக்கு முன்னொருத்தி வச்சே இருக்க மாட்டான். யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்போ 45 தான் இருக்கும். காரணம் என்ன? இந்த அம்மாமார் செய்கிற வேலை தான் அது. அப்போ அவங்க அந்த மாதிரியான வகையில் அவர்கள் அந்த வயசுக்குரிய இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், அந்த கணவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை விளங்காத ஒரு நேரத்தில் அவனுக்கு உள்ள பெண்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில் வீட்டு அமைப்பில் இருந்து கொள்ளும் பொழுது ஊரை சுற்றக்கூடிய ஆம்பளைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமே என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் சிலிப்பாகி போயிடறான். அப்படி போகும்போது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வப்பாட்டின்னு வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்தாமல் டிக்ளேர் பண்ணிட்டு செய்யடான்னு சொல்லுது. அவ்வளோதான். என்ன செய்யுது? எல்லாம் தூண்டிலாம் விடலை. இப்போ நான் என்ன 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறேன், இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் அப்படி 4 பொண்டாட்டி உள்ள கைதுக்கு வைப்போம். ஒரு கை இருக்க 2 பொண்டாட்டி இருக்காது. அது சட்டத்தில் இருக்குது. சட்டம் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி மனைவிக்கு இருக்கும்போதும் வப்பாட்டி வைக்கிற அளவுக்கு நீ தூண்டப்பட்டால், டெய்லி ஒரு பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுற தூண்டப்பட்டால், அப்படியான காரியத்தை செய்யாமல் முறைப்படி டிக்ளேர் பண்ணி அறிவித்து மனைவின்னு சொல்லி அந்த உரிமையை கொடு. இந்த மகளிர் ஆணையம் எதை இப்போ பரிந்துரை செய்கிறாங்களோ, இவ்வளோ காலத்துக்கு பிறகு அனுபவப்பட்டு பரிந்துரை செய்கிறார்களோ, அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லி. அவ்வளோதான். அப்போ இந்த மேட்ரு வந்து ஆம்பளைகள்கிட்ட பல பேர்கிட்ட இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணம் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அது அவர் முஸ்லீமில் மட்டுமா அப்படி இருக்கிறாரு, அது தப்பு. மனைவியை கைவிடுவது நியாயம்னு நாங்கள் சொல்லவில்லை. மனைவிக்கு உரிய உரிமையை அதை பெற்றுத்தர வேண்டும், அந்த விஷயங்கள்லாம் அந்த ஐயா அவர்கள் சொன்னபடி. இது மாதிரி எல்லாருலையும் எல்லா சமூகத்திலையும் சின்ன வீடு மூலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? எத்தனை வழக்குகள் அது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க ஊழியராக இருக்கிறவர் வந்து ஒருத்தர் ஒரு அம்மா கேஸ் போடுது, என் புருஷன் அரசு ஊழியராக இருந்து கொண்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டாரு, அவருக்கு வேலையை நீக்க வேண்டும் அப்படின்னு வழக்கு போடுது. வழக்கு போட்டுச்சுன்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன செய்யணும்? அவர் கல்யாணம் வேறு பண்ணியிருக்காரு. முதல் மனைவி இருக்கும் பொழுதே 2வது மனைவியை கோயிலில் வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிவிட்டார். அப்போ கல்யாணம் பண்ணது இது கேஸு போட்டால் இவர் வழக்காடுறாரு. இது வந்து கல்யாணத்தில் வந்து சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்குது, அது என்ன எனக்கு தெரியலை, அதில் சொல்லியிருக்கிறாங்கண்ணா சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்கிறது. இவர் 2வது கல்யாணத்தில் அந்த சடங்கு செய்யப்படவில்லை, அதனால் இவர் 2ஆம் திருமணம் செய்யவில்லை, எனவே உங்கள் மனு தள்ளுபடி செய்யப்படுது. அப்போ கோயிலில் போய் தாலி கட்டியிருந்தால் கூட சப்தபதி சடங்கு செய்யாமல் 2வது கல்யாணம் பண்ணினாரையானால் அது கல்யாணமே இல்லை என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறது. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை, நிறைய. நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மனம்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். அதில் அவ்வளோ என்னென்ன கேஸில் எப்படிலாம் கோர்ட்டில் தீர்ப்பளித்தாங்க அதை பார்க்குறோம். அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால்,
இது ஆண்கள்கிட்ட இந்த ஒரு பலவீனம் இருக்கிறது, பெண்களுக்கும் அது அந்த நிலைக்கு தள்ளியதில் பங்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீ வந்து விபச்சாரத்தில் போய் மூழ்கிறாம, ஒரு நாளைக்கு ஒருத்தியை வச்சுக்கிறாம, இரண்டாவதாக ஒருத்தியோடு அனுபவித்து கொண்டு அவளுக்கு உரிமையை கொடுக்காம, பப்பாட்டின்னு வச்சா பொண்டாட்டி உரிமை கிடைக்காது, அந்த பிள்ளை இவன் பிள்ளை ஆக மாட்டாங்க அப்படிலாம் ஆக்காம அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் சும்மா வப்பாட்டின்னு வைத்துக் கொள்ளாம மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுன்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோதான். எல்லாருக்கும் உள்ள ஒரு மேட்ரு தான். எல்லா மதத்திலையும் உள்ளவர்களும் கோர்ட்டு தான் சொல்லுது. இப்போ பென்ஷனை கொடுங்குது, வேலையை கொடுங்குது, மகளிர் கமிஷன் சொல்லுது. அவங்க தடுன்னு சொல்ல காணாம். மகளிர் கமிஷன் என்ன சொல்லியிருக்கணும், என்ன மாதிரி பரிந்துரை செஞ்சுருக்கணும், வப்பாட்டி வைப்பது தடுங்கள், விபச்சாரத்தை போய் தடுங்கள்னு சொல்லாமல் வப்பாட்டிக்கும் பொண்டாட்டி அந்தஸ்தை கொடுங்கள்னு கேட்குது. நீங்கள் இவ்வளோ காலம் கழிச்சு கேட்குறது தானே. இப்போ 1400 வருஷம் நபிகள் நான் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் என்ன ஒரு இது, ஒரு சில ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு அநியாயம் செய்திருப்பார். ஏன்னா அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், அது ஜென்ரலாக உள்ள விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆம்பளை முஸ்லீமே என்ன செய்வான், ஒரு பொண்டாட்டி கொலை பண்ணி விட்டான்னா முஸ்லீம்கள் பொண்டாட்டி கொலை செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. அது அந்த கிறுக்கு பையனுடைய வேலை. அது இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற கான்செப்டில் பார்த்தீர்களே. ஆனால் இது வந்து எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் ரொம்ப குறைந்த அளவில் இதை செய்யத்தான் செய்கிறார்கள். அரசியல்வாதி செய்கிறார்கள், நீதிபதிகள் செய்கிறார்கள், வக்கீல்கள் செய்கிறார்கள், ஆசிரியர்கள் செய்கிறார்கள், டாக்டர்கள் செய்கிறார்கள். எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மனைவி இருக்கும் பொழுது அவளுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இன்னொரு பெண்ணோட வப்பாட்டியாகவோ எந்த வகையில் தொடர்பு வைக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் வைக்கக்கூடாது, மனைவின் டிக்ளேர் பண்ணாமல் வைக்கக்கூடாது என்று இஸ்லாம் அதை ஒரு நெறிமுறையை உண்டாக்குகிறது. அதான் அதில் விஷயம்.